எல்லாருமே வந்து ஜல்லிக்கட்டு காளைகளை பிடிக்கக்கூடிய மாடுபிடி வீரர்கள். ரொம்ப சந்தோஷங்க, அவங்க எல்லாரும் மகிழ்ச்சி. நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டுல இருக்கீங்க? ஐயா, நீங்க எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டு மாடுபிடி? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஜல்லி மாடு பார்த்துட்டு இருக்கோம், பிடிச்சிட்டு இருக்கோம். மாடு பிடிப்பீங்க? பிடிக்கிறோம். ஓகே. வீரத்தழும்புலாம் இருக்கு? எல்லாமே உடம்புல எல்லாம் இருக்கு, நிறைய வீரத்தழும்புகள் இருக்கு. உடம்பு உள்ள இருக்கு, அப்புறம் தொடையில இருக்கு, அடிபட்டது தான். பட் தொடர்ந்து நீங்க மாடுபிடி கண்டினியூவா போயிட்டு தான் இருக்கும். நமக்கு சில நேரங்கள்ல அடிபட்டு அடுத்த வாட்டி போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கம் இருக்கும்ல, ஆனா உங்களுக்கு அந்த தயக்கம் வந்ததுல எங்களுக்கு மீண்டும் அந்த ஒரு எமோஷன் வருது, ஒரு வெறி வருது, மீண்டும் அதை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பயந்து பின்னும் ஒதுங்கினது இல்லை. நாங்கள் மீண்டும் அடுத்தது என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் போவோம். இப்போ நிறைய பேர் இந்த ஊர் விட்டு ஊர் போய் ஜல்லிக்கட்டுலாம் கலந்துப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஊரில் நடக்குது தம்மம்பட்டியில் இப்போ வருஷம் ஜல்லி மாதிரி ஜல்லி எல்லாம் இருக்கும். இப்போ ஜல்லிக்கட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து நமக்கு வேற ஊரில் நடந்தாலும் அங்கேயும் போய் மாடு பிடிக்கணும் அப்படின்லாம் தோணும். அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே உங்க எல்லாருக்கும் ஒரு கொண்டாட்டம் வந்துருமா? ஜல்லிக்கட்டுங்கிறதோட பொங்கல்னாவே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் ஞாபகம் வரும். பொங்கல்னா எங்களுக்கு பொங்கல் இல்லை, ஜல்லிக்கட்டு தான் ஞாபகத்துக்கு வரும். அழகா சொன்னீங்க. அதுக்காக நாங்கள் விரதமும் இருப்போம், ஒரு கண்ட்ரோலாக இருப்போம். மேரேஜ் ஆனவங்க மேரேஜ் ஆனவங்க மேக்சிமம் வீட்டில எல்லாம் இதாக இருக்க மாட்டோம், தனியாக தான் படுத்துக்குவோம். அந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுலாம் இருக்கும். கட்டுப்பாடுகள் உண்டு. ஜல்லிக்கட்டு நம்ம வந்து அந்த மாடுபிடி வீரர்களை நம்ம பங்கு பெறணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு. இப்போ மாடுபிடி வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், ஒரு பிளேயர் ஆகட்டும், வேற எந்த கேம்ஸ் எடுத்துக்கிட்டோங்க, கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு, சலுகைகள் இருக்கு இல்லையா? அது மாதிரி மாடுபிடி வீரர்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னவா இருக்கும்? எங்களுக்கு ஒரு காப்பீடு திட்டமோ, இந்த உயிர் இழப்பீடு ஏதோ ஏற்பட்டால், ஒரு இன்ஜுரி ஆனாவோ, ஒரு காப்பீடு திட்டம், ஒரு அரசு எங்களுக்கு என்ன இந்த சலுகை வந்து கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், பண்ணி கொடுத்தா. மற்றபடி பெருசாக எங்களுக்கு வீரர்கள் எதுவும் எதிர்பார்க்கல, வேறெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கல. பிரைஸுக்காகவோ இல்லை மற்றபடி பேர் வாங்குறதுக்காகவோ எங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை.